الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அறிவுடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஏற்றமும் எம் உயிரிலுமினிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்த தம சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகள் எல்லாம் விலக்கி ஹராமாக்கியிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் அஞ்சி தக்வாவுடைய இறை அச்சமுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே சிறந்த படைப்பாக மிகவும் கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாக எம்மை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மேலானவர்களே, மனிதர்களை படைத்த நோக்கம் வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் படைத்தது அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகவே. மேலானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கைய இபாதத்துக்குரிய வாழ்க்கையாக ஆக்குவமாக இருந்தால், உலகத்துடைய வாழ்க்கைய அல்லாஹ் ரசூல் பொருந்தக்கூடிய வாழ்க்கையாக வாழ்வோமாக இருந்தால், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக, சிறப்பான ஒரு வாழ்க்கையாக, நிம்மதியான, சந்தோஷமான, கண்ணியமான ஒரு ராஹத்தான ஒரு வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இபாதத் என்று சொல்லும் பொழுது தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற கடமைகளை, இபாதத்துகளை, அமால்களை செய்வது இபாதத் என்று விளங்கி அந்தந்த இபாதத்துகளை செய்து வருகிறோம். ஆனால் வெறுமனே நல்ல காரியங்களை, இந்த இபாதத்துகளை செய்வது மாத்திரம், இதன் மூலமாக மாத்திரம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியாது. இதனோடு சேர்த்து பாவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ரகசியமான பகிரங்கமான பாவத்தை தவிர்த்து கொள்வதன் மூலமாகவும் தான்
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியும். எனவே இபாதத் என்பது நன்மைகளை செய்வதோடு பாவமான காரியங்களை விட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒதுக்கி இருக்க வேண்டும். பாவமான காரியங்களை தடுத்து வாழ வேண்டும். இதுவும் இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, பாவத்தை தவிர்ப்பது இபாதத் என்பதை, பாவத்தை ஒதுங்கி நடப்பது அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்பதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தாட்டப்படுவார்கள், அல்லாஹ் அவர்களை கியாமத் நாளையில் தனித்தனியாக எழுப்பாட்டி கேள்வி கேட்பான் என்ற பயத்தோடு, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயத்தோடு, அல்லாஹ்வை பயந்து யாரெல்லாம் வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சைகளை பாவத்திலிருந்து ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்கள் ஒதுங்கும் தலம் சுவர்க்கம் என்பதால் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, எனவே பாவத்திலிருந்து ஒதுங்குவது, பாவத்திலிருந்து விலகி இருப்பது அல்லது பாவத்தை கண்டு பாவத்தை தடுப்பது என்பதும் அல்லாஹ் இபாதத்தாக வைத்திருக்கிறார். இன்று நன்மைகள் எவ்வளவு செய்ய தயார், எவ்வளவு நன்மை செய்ய தயார், ஆனால் ரகசியமான பாவங்களை தொடராக செய்து கொண்டே இருக்கிறோம். மறைமுகமான பாவங்கள், அதை பற்றி அலட்டிக் கொள்வது கிடையாது, அதை பற்றி சிந்திப்பது கிடையாது. தொழுகிறோம், ஒரு ஹஜ்ஜ செஞ்சுட்டா, ஒரு உம்ராவை செஞ்சுட்டா, ஒரு சதகாவை கொடுத்துட்டா எல்லாம் சரியாகிவிடும் என்ற எண்ணத்தோடு நன்மைகளை மாத்திரம் செய்து அந்த நன்மைகளோடு சேர்த்து பாவத்தின் விபரீதம் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே பாவத்தை விடுவதும் இபாதத். பாவத்தை விடுவதனால் தான் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கும் பெருமதி இருக்கிறது. அந்த நன்மைகளின் மூலமாக சுவர்க்கத்தை அடைய வேண்டுமா இருந்தால் இந்த பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவத்தை தவிர்த்து கொள்வதனால் தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, எப்படி இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவிகளை அடைந்து கொள்ள முடியுமோ அதே போன்று பாவத்தை விடுவதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ரிவாயத் ஹதீஸ். மேலானவர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே முன்னைய ஒரு சமுதாயத்துடைய சம்பவத்தை 3 பேருடைய சரித்திரத்தை சொன்னார்கள். குகைவாசிகளுடைய 3 நபர்கள் பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். எதிர்பாராத விதமாக மழை பெய்கிறது. மழைக்காக வேண்டி ஒதுங்குகிறார்கள் 3 பேரும். மேலானவர்களே, அந்த குகையிலே மறைந்து கொண்டவர்களுக்கு திடீரென்று அந்த குகையை மிகப்பெரிய ஒரு பாறாங்கல் வந்து அடைத்து விடுகிறது. இந்த 3 பேருக்கும் வெளியே இறங்க முடியாது, வெளியே வர முடியாது. யோசிக்கிறார்கள், என்ன செய்யலாம்? 3 பேரும் முயற்சித்து பார்க்கிறார்கள். அந்த கல்லை அசைப்பதற்கு அந்த கல்லை அசைக்க முடியாது, வெளியே வர முடியாது. இப்பொழுது 3 பேரும் முடிவு செய்கிறார்கள், நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நல்ல அமல்களை சொல்லி அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்வோம். அதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த முசீபத்திலிருந்து, நாம் மாற்றியிருக்கும் இந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக அல்லாஹ் பதிலளிப்பான், உதவி செய்வான். கண்ணியமிக்க மேலானவர்களே, அதிலே முதலாவது ஒரு மனிதர் துஆ செய்கிறார் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், எனக்கு பெற்றோர்கள் தாயும் தந்தையும் இருந்தார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்காத வரையில், அவர்கள் உண்ணாத வரையில் நானோ எனது மனைவி மக்களோ குழந்தைகளோ சாப்பிட மாட்டோம். வளமையாக நான் அவர்களுக்கு என்னுடைய ஆட்டிலிருந்து பால் கறந்து கொடுப்பதன் பின்னால் தான் அந்த உணவை சாப்பிட்டு விட்டுதான் அவர்கள் உறங்குவார்கள். ஒரு நாள் நான் என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு வரும் பொழுது நடுநிசியாகிவிட்டது. நீண்ட நேரம் கழித்து தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் உறங்கிவிட்டார்கள். நான் வேகமாக வந்து
அந்த ஆட்டினுடைய பால்களை கறந்து கொண்டு வந்து பார்த்தால் என்னுடைய உம்மாவும் பாப்பாவும் உறக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களை எழுப்பதற்கு என்னுடைய மனமிடம் கொடுக்கவில்லை. மனைவியும் குழந்தையும் பசியோடு இருந்தாலும் அவர்களுக்கு முதலாவது உணவை கொடுத்ததற்கு பின்னால் தான் மற்றவர்களுக்கு நான் உணவை கொடுப்பேன் என்றாலும் அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததனால் அவர்கள் காலையில் தான் விழித்தார்கள். அதிகாலையிலே விழித்தெழும்பும் பொழுது முதலாவது நான் அவருடைய பாலை அவருடைய கரத்திலே கொடுத்தேன். முன்றைய நாள் மாலை நேரத்து பாலைத்தான் அடுத்த நாள் காலையிலே அவர்கள் கொடுத்தார்கள். இது உன்னுடைய பொருத்தத்துக்காக இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன். இதை நீ கபூல் செய்திருந்தால் நாம் மாற்றியிருக்கும் இந்த சோதனையை நீக்குவாயா என்பதாக முதலாவது நபர் துஆ செய்கிறார். பாராங்கள் கொஞ்சம் அசைந்தது என்றாலும் வெளியே வர முடியாது. இரண்டாவது மனிதர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், பூமிக்கு மேலால் எனக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒரு மனிதர் இருக்கிறால் அதுதான் என்னுடைய சாச்சாவின் மகள், அழகானவள். அவளோடு நான் பாவம் செய்ய வேண்டும், விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசையோடு நான் இருந்து கொண்டிருந்தேன். என்ன செய்தாலும் அவள் அந்த பாவத்துக்கு என்னோடு இறங்கவில்லை. ஒரு நாள் அவளுக்கு கஷ்டம் ஏற்பட்டது, வறுமை ஏற்பட்டது. அந்த நிலைமையில் நான் வசதியோடு இருந்தேன். என்னிடம் உதவி கேட்க வேண்டிய நிலைமை அவளுக்கு ஏற்பட்டது. அவள் என்னிடம் வந்து உதவி கேட்டாள். என்னிடம் அவள் வந்து உதவி கேட்டாள். அப்பொழுது நான் உதவி செய்யும் பொழுது 120 திர்ஹங்களை கொடுத்தேன். கொடுக்கும் பொழுது அந்த சாச்சாவுடைய மகளிடத்திலே அந்த பெண்ணிடத்தை நான் சொன்னேன், நீ என்னுடைய பாவத்துக்கு என்னோடு இணங்குவதாக இருந்தால் இந்த உதவியை நான் செய்கிறேன். அந்த பெண்ணும் வறுமை கஷ்டம் பொறுக்க முடியாது, பரவாயில்லை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று அந்த பெண் ஏற்றுக்கொள்ள நான் அந்த பெண்ணோடு பாவத்துக்கு தயாராகினேன். அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்ய தயாராகும் பொழுது அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னால், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள், உரிமை இல்லாமல் இந்த முத்திரையை நீ உடைத்து விடாது என்ற வார்த்தையை சொன்னால், அவள் சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் பயத்தை உண்டாக்கியது. அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தில் மாற்றத்தை உண்டாக்கியது. அதனால் யா அல்லாஹ், நான் அந்த பாவத்தை விட்டு உடனடியாக விலகிக் கொண்டேன். நான் அவளுக்கு கொடுத்த அந்த 120 திர்ஹத்தையும் உன்னுடைய பாதையில் நான் சதகாவாக கொடுத்து விட்டேன். எனவே இந்த காரியம் உனக்காக செய்திருப்பேன் என்றால் நாம் மாற்றியிருக்கும் சோதனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பாயாக என்று அந்த மனிதர் துஆ செய்யும் பொழுது பாராம்கள் இன்னும் கொஞ்சம் அசைந்தது என்றாலும் வெளியே வர முடியாது. மூன்றாவது மனிதர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு ஏழை மனிதன் கூலி வேலை செய்தான். அவன் கூலி வேலை செய்த ஒரு நாள் கூலியை வாங்காமல் சென்று விட்டான். அவனுடைய அந்த கூலியை வாங்காமல் சென்றதனால் அந்த கூலி நான் என்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு அதை வீணடிக்காமல் அந்த கூலி பணத்தை எடுத்து அவருடைய அந்த பணத்தை எடுத்து ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் ஒட்டக மந்தைகளையும் நான் வாங்கி மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை ஒன்று நான் ஆக்கிவிட்டேன். ஒரு நாள் நீண்ட காலத்துக்கு பின்னால் அந்த மனிதர் எஜமானிடத்திலே என்னிடத்திலே வந்து அந்த கூலியை கேட்டான். அவன் கூலியை கேட்கும் பொழுது நான் சொன்னேன், இதோ இருக்கிறது, நீ பார்க்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் ஒட்டகைகள் அத்தனையும் உனக்கு சொந்தமானது. அந்த ஏழை மனிதர் கூலி தொழிலாளி சொன்னார், முதலாளி, என்னை பரிகாசம் செய்யாதீர்கள், நான் கஷ்டப்பட்டு அதாவது வியர்வை சிந்தி அந்த பணத்தை உங்களிடத்திலே கேட்டு வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டதனுடைய கூலியை கேட்டு வந்திருக்கிறேன், அதை நீங்கள் தாருங்கள். முதலாளியினுடைய நீண்ட விளக்கத்துக்கு பின்னால் அந்த மனிதர் அந்த தொழிலாளி அவருக்கு சொந்தமான அத்தனையும் ஆட்டு மந்தைகளையும் அந்த மாடுகளையும் ஒட்டகங்கள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். எதையும் விட்டு வைக்கவில்லை. யா அல்லாஹ், நான் செய்த இந்த காரியம் உனக்காக செய்திருக்கிறேன், உனக்காக நான் செய்திருக்கிறேன். நீ இதை கபூல் செய்திருந்தால் நாம் மாற்றியிருக்கும் இந்த சோதனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பாயாக என்று துஆ செய்தார்.
அல்லாஹ் அந்த பாறாங்கல்லை முழுமையாக அசைத்து அந்த 3 பேரும் அந்த குகையிலிருந்து வெளியே வந்தார்கள். சம்பவத்தின் நோக்கம் என்னது, சாரம்சம் என்னது? மேலானவர்களே, முதலாவது நபர் தான் செய்த நன்மை சொல்லி அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்தார்கள். இரண்டாவது நபர் தான் அந்த பாவத்தை தவிர்த்து கொண்டது அல்லாஹ்வுக்காக வேண்டி. பாவத்தை விடுவதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய உதவியை அடைந்து கொள்ள முடியும் என்ற பாடத்தையும், மூன்றாவது நபர் அவர் விரும்பி இருந்தால் அந்த பணத்தை கொடுக்காமலோ அந்த பணத்தை எடுக்கும் பொழுது அவரை விரட்டி இருக்க முடியும் என்றாலும் அல்லாஹ்வுக்காக என்ன செய்ததன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. எனவே பாவத்தை விடுவதன் மூலமாகவும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியை அல்லாஹ் கொடுக்கிறான். எதுவும் இபாதத் என்பது மார்க்கம் எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்கிறது. அது மாத்திரமல்ல, நாளை கியாமத்துடைய நாளையில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தன்னுடைய அர்ஷுடைய நிழலை 7 கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதில் ஒரு மனிதன் வரஜுலுன் தஅத்து இம்ராத்துன் ذات ஜமால் வ ஹஸன், ஒரு மனிதர் அழகான ஒரு பெண், உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் பாவத்துக்கு அழைக்கிறாள். பாவத்துக்கு அழைக்கும் பொழுது பாவம் செய்வதற்குரிய அதாவது எல்லா நிலைமைகளும் சந்தர்ப்பங்களும் அமைந்தும் நான் அல்லாஹை பயந்து கொள்கிறேன் என்று ஒதுங்கி விடுவானேயானால், பாவத்தை அல்லாஹுக்காக விட்டு விடுவானேயானால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, வெறுமனே அமல் செய்வதனால் மாத்திரமல்ல, பாவத்தை விட்டு ஒதுங்குவதனால், பாவத்தை விட்டு விடுவதனாலும் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்தை பிடித்து 5 விடயங்களை சொன்னார்கள். முதலாவது, இத்தகில் மஹாரிம், நீங்கள் ஹராத்தை பயந்து கொள்ளுங்கள், ஹராமான காரியங்கள் ஈடுபட்டு விடாதீர்கள். ஹராத்தை விடுவதிருக்கிறதே, ஹராத்தை நீங்கள் விடுவதிருக்கிறதே, தகுன் அஅபதன் நாஸ், ஹராத்தை பாவத்தை விடுவது மனிதர்களே மிகப்பெரிய ஆபிதாக வணக்கசாலியாக மாறிவிடுவீர்கள். அமல் செய்வதனால் எப்படி வணக்கசாலியாக மாற முடியுமோ அதே போன்று பாவத்தை ஹராத்தை விடுவதனாலும் வணக்கசாலியாக மாற முடியும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹராத்தை விட்டு விடுங்கள். இரண்டாவது சொன்னார்கள், வரலபிமா கதபல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு எதை தந்திருக்கிறானோ அதை பொருந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை எந்த நிலைமையிலே வைத்திருக்கிறானோ, பொருளாதாரத்தில் ஏழையாக அல்லது மிஸ்கீனாக அல்லது ஒரு நடுத்தரமான நிலைமையில் அல்லது ஒரு செல்வந்தனாக அல்லது ஒரு கோடீஸ்வரனாக உங்களை எந்த நிலைமையிலே வைத்திருக்கிறானோ அதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். அந்த பொருத்தம் இருக்கிறது. தகுன் அக்னன் நாஸ், நீங்கள் மனிதர்களிலே மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிடுவீர்கள். போதும் என்ற மனம் இருக்கிறது, வாழ்க்கையிலே நிம்மதி உண்டாக்கும். போதும் என்ற மனம் இருக்கிறது, வாழ்க்கையிலே வரக்கத்தை உண்டாக்கும். போதும் என்ற மனம் இருக்கிறது, பலவிதமான பாவங்கள் எங்களை பாதுகாக்கும், பட்டியலிருந்து எங்களை பாதுகாக்கும். போதும் என்ற மனம் வருவது மேலானவர்களே, வீண் விரயத்தை விட்டும் இஸ்ராஃபை விட்டும் எங்களை பாதுகாக்கும். போதும் என்ற மனம். சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்தது நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் மனிதர்களிலே மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிடுவீர்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களோடு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நல்ல உபகாரம் செய்யுங்கள், நல்ல காரியங்கள் செய்யுங்கள், நோவினை செய்து விடாதீர்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள். நல்ல காரியங்கள் எப்போதும் அவர்களுக்கு உதவியாக செய்து கொண்டே இருங்கள். தகுன் முஃமினா, அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான முஃமினாக மாறிவிடுவீர்கள். நல்ல காரியத்தை செய்வதனால் முஃமினாகி விடுவீர்கள். நான்காவதாக சொன்னார்கள், உங்களுக்கு எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே உங்களுடைய சகோதரருக்கும் விரும்புங்கள், மற்றவர்களுக்கும் விரும்புங்கள். வெறுமனே சுயநலவாதியாக ஆகிவிடாதீர்கள். நான் மாத்திரம் நல்லா இருக்கணும், எனது
குழந்தைகள் மனைவி மக்கள் மாத்திரம் நல்லவர்களாயிருக்கணும், மற்றவர்கள் எப்படி போனாலும் சரி என்று சுயநலவாதியாக இருக்காமல் ஒரு பொதுநலவாதியாக இருங்கள். அப்படி இருந்தால் தக்குன் முஸ்லிமன், அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான முஸ்லிமாக மாறிவிடுவீர்கள். ஏன் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முஸ்லிம் என்றால் யார்? அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்பவன் தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கரத்தினாலும் அடுத்தவர்கள் நோவினை அடையக்கூடாது, அடுத்தவர்கள் நிம்மதி அடைய வேண்டும், அடுத்தவர்கள் ஈடேற்றம் அடைய வேண்டும். அப்படி அடைந்தால் தான் நீ முஸ்லிம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஐந்தாவதாக சொன்னார்கள், வலா தக்ஸிருல் லிஹ், அதிகமாக நீங்கள் சிரிக்க வேண்டாம், அதிகமாக சிரிக்க வேண்டாம், சிரிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். ஃபைன்ன கஸ்ரத்துல் லிஹ், அதிகமாக சிரிப்பது துகைத்துல் கல்ப், உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும். அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை இறக்க செய்துவிடும், மரணிக்க செய்துவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 உபதேசங்களையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்தை பிடித்து இந்த உம்மத்துக்கு செய்த மிகப்பெரிய உபதேசமாக செய்து காண்பித்தார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நன்மைக்கு அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக துகா வல் அஃபாஃப வல் கினா என்ற தக்வாவையும் இபாதத் செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தையும் அதற்குரிய உதவியும் அதிகமான இடங்களில் துஆ செய்தார்களோ, இது போன்று பாவத்தை விட்டு விலகி இருப்பதற்கும் பாவத்தை விட்டு தூரமாவதற்கும் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாஅத் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத் பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். யா அல்லாஹ், பாவத்தை விட்டு என்னை தூரமாக்குவாயாக. எப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் எப்படி நீ தூரமாக்கி வைத்திருக்கிறாயோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் எப்படி தூரம் இருக்கிறதோ, அதுபோன்று என்னை பாவத்தை விட்டு தூரமாக்குவாயாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையான துஆவிலே இருந்து வந்தது. கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே உலமாக்கள் சொல்வார்கள், அறிஞர்கள் சொல்வார்கள், பாவத்தோடு சேர்த்து நன்மை செய்வது. நாங்கள் தொழுகிறோம் தான், இபாதத்துகள் செஞ்சு வருகிறோம் தானே, சின்ன சின்ன பாவங்கள் தானே. கண்ணியமிக்க மேலானவர்களே, இன்று 5 நேர தொழுகையோடு இபாதத்துகளோடு பாவத்தின் விபரீதம் தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அது களவாக இருக்கலாம், அது பொய்யாக இருக்கலாம், அது கீபத்தாக இருக்கலாம், அது அடுத்தவர்களுக்கு அவதூறு சொல்வதாக இருக்கலாம், அல்லது வட்டி எடுப்பதாக இருக்கலாம். மேலானவர்களே, பாவத்தோடு சேர்த்து நன்மை செய்வதிருக்கிறது. சொல்வார்கள் இமாம்கள், ஒரு மனிதர் தன்னை அழகுபடுத்துவதற்காக வேண்டி, நான் அழகானவனாக, நான் ஆரோக்கியமான இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, உள்ரங்கம் வெளிரங்கம் ரெண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல மாத்திரைகளை மருந்துகளை பாவிக்கிறான். உடல் அழகுக்காக வேண்டி கிரீம்களை பாவிக்கிறான், வாசனைகளை பாவிக்கிறான். உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி அதனோடு சேர்த்து கொஞ்சம் நஞ்சையும் மருந்து கொள்கிறான், கொஞ்சம் மதுபானத்தையும் மருந்து கொள்கிறான் என்றால், எண்ணிமிக்க மேலானவர்களே, இவன் பாவிக்கக்கூடிய நல்ல மருந்துகளை விட, இவன் ஆரோக்கியத்துக்கு பாவிக்கக்கூடிய அந்த மருந்துகளை விட, இவன் பாவிக்கக்கூடிய அந்த நஜீசினால், அந்த பாவத்தினால் இவனுடைய உடம்புக்கு வேகமாக அழிவு வந்துவிடும். அந்த பாவத்தினால், அந்த நஜீசினால், அந்த கெடுதியினால் உடம்பிலே எதிர்பார்க்கக்கூடிய ஆரோக்கியத்தை அடைந்து கொள்ள முடியாது. கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நன்மையோடு சேர்த்து பாவத்திலே ஈடுபடுவதிருக்கிறது. நன்மைகள் ஒரு புறம் செய்தாலும் கூட சக்கராத்திலே எங்களுடைய உயிர்கள் கலட்டப்படும் சந்தர்ப்பத்திலே தான் மறைமுகமான ரகசியமான பாவங்கள் எல்லாம் வெளியாக ஆரம்பிக்கும். மேலானவர்களே, மறைமுகமான பாவங்கள் இருக்கிறது, ரகசியமான பாவங்கள் கெட்ட மௌத்துகளை கொண்டு வந்து சேர்த்துவிடும். நல்ல மௌத்துகளை எதிர்பார்க்க முடியாது. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவிகளை எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்ல காரியங்களுக்காக துஆ செய்து அந்த துஆவுக்கு கபூலியத்தை எதிர்பார்க்க முடியாது. எனவே மேலானவர்களே, பாவங்களின் மூலமாகத்தான் சோதனைகளும் தண்டனைகளும் இந்த உலகத்துக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று
அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே பல சரித்திரங்கள் மூலமாக அல்லாஹ் பேசுகிறான். முன்னிய சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட சரித்திரங்களை அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் செய்தது என்னது? அந்த பாவங்கள் தான். அவர்களை அழித்ததை அவர்கள் செய்த பாவங்கள் இங்கு மூலமாகத்தான். கண்ணிமிக்க மேலானவர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி ஐங்கால தொழுகைகளோடு ஏனைய இபாதத்துகளை செய்து வருகிறோமோ அது போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ரகசியமான பாவங்களாக இருந்தாலும் சரி, பகிரங்கமான பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவங்களை விட்டு ஒதுங்குவோம், பாவங்களை வெறுத்து நடப்போம். பாவங்களை கண்டால் அடுத்தவர்களுக்கு பாவத்தை அடுத்தவர்கள் தடுப்போம். அல்லாஹ்வுடைய உதவி அதில் இருக்கிறது. அப்படியாப்பட்ட சீதேவிகளாக அல்லாஹ் நம் அனைவரும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிச்சியா.